வேழம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல கழுதாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் சாரல் மழை போல பல விஷயங்கள் நாம் பார்த்து வருகிறோம். இதிலே தலைப்பு என்பது ஒரு பார்க்கிறவர்களுக்கு புரிய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டாலும் உள்ளே அதிகமான ஒரு நுட்பமான பல விஷயங்கள் இதிலே கொடுக்கப்படுகிறது. தலைப்பிற்கான செய்தி எப்படியும் வந்துவிடும். ஆனால் தலைப்பு என்பது ஒரு ஒரு அடையாளம் என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். செய்திகள் எதுவுமே உங்களுக்கு பயனற்றது என்ற நிலையில் இருக்காது. இது ஆதி முதலாக நான் வெளியே மக்களுக்கு பேசுவது என்று வந்த பிறகு தலைப்பு என்று ஒன்று இல்லாமல் தான் நான் சில காலங்களிலே சிலருக்கு பேசினேன். அது இன்று வழக்கப்படி பார்த்தால் அது ஒரு மக்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் என்றெல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு தலைப்பு அதற்கென்று தயார் செய்து பேசுவது என்பது ஒரு சாமானியமான ஒரு நிலை. நான் நினைப்பது, நான் இருப்பது, பேசுவது என்பது ஒரு அசாதாரணமான நிலை. இது என்ன என்றால், எப்படியாவது இறைவன் நமக்கு இட்ட கட்டளையை இயன்றவரை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலால் செய்கிற ஒரு வேலை. அவ்வாறு செய்யும்போது இது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல வந்து கொண்டிருக்கும். இதற்கென்று எந்த திட்டமிடுகிற வேலையும் எனக்கு கிடையாது. இன்று என்ன பேச வேண்டும் என்பது ஒரு சிறிது உள்ளத்திலே விளங்கும். அதை வைத்துக்கொண்டு அந்த பேச்சை அப்படியே கொண்டு செல்வதுதானே தவிர, ஒரு இதை ஒரு தொழில் முறையாக செய்ய வேண்டும், ஒரு வரைமுறைக்குள் செய்ய வேண்டும் என்பது இறைவன் எனக்கு வழங்கவில்லை. கண்டது கற்கில் பண்டிதனாவான் என்று ஒரு பழமொழி உண்டு. இதற்கும் 2 பொருள் இருக்கிறது. கண்ணில் கண்டதையெல்லாம் படித்தால் அவன் பண்டிதனாய் விடுவான் என்று எடுத்தவுடனே அதற்கு பொருள் விளங்கும். உண்மையில் அது அல்ல. யோகிகள், ஞானிகள் நம்முடைய சாஸ்திரங்களிலே கூறியிருக்கிற அந்த நூலாசிரியர் கூற வந்த அந்த அடிப்படை உண்மையைக் கண்டு அது கற்க இவன் பண்டிதனாவான். இப்படித்தான் இதற்காகத்தான் அவர்கள் பலவித பரிபாஷைகளிலே எழுதி வைத்தார்கள். மாணிக்கவாசக சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு பேரருளாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இவர் சொல்ல அழகிய கூத்தப் பிரானே அதை எழுதினார் என்றால் அதனுடைய பெருமையும் நமக்கு தெரியும். அப்படி எழுதிய அந்த மாபெரும் ஞானி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்றுதான் கூறினார். நான் சொல்லுவது சொல்லிவிட்டேன், ஆனால் பல முடிச்சுக்களோடு சொல்லியிருக்கிறேன். அது ஏன் என்றால், அதை அந்த ஒரு முயற்சியவாவது நீங்கள் செய்யுங்கள். எல்லாவற்றையும் அப்படியே ஒரு சமையல் செய்து வைத்திருந்தாலும் கூட, அதை எடுத்து சாப்பிடுவதாவது நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். சிறு குழந்தையாக இருந்தால் தாய் ஊட்டி விடலாம். அந்த ஊட்டி விட்டாலும் கூட அந்த குழந்தை ஒத்துழைத்து அதை உள்ளே விழுங்க வேண்டியதாவது அந்த குழந்தையினுடைய வேலையாக இருக்கிறது. இப்படி அவர்கள் நமக்கு மிக தெளிவாக பல விஷயங்களை இந்த சமையல் செய்வது போல கொடுத்து விட்டார்கள். அதை முறையாக பார்த்து எதை உண்ண வேண்டும் என்று அறிந்து உண்ணுகிற ஒரு வேலையை மட்டும் நமக்கு விட்டு சென்றார்கள். அதிலே பல முடிச்சுக்களை வைத்து புறப்பொருள், அகப்பொருள் என்று விளங்குகிற விதமாக
2, 3 விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். அதை தக்க அறிஞர்களோடு கேட்டு கற்று, தெளிந்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் பல ஞானிகளும் அவ்வாறு செய்தார்கள். அந்த ஒரு சிறு பிரயாசையாவது இவன் பட வேண்டும். எல்லாம் சும்மா இருந்தால் எல்லாம் வந்துவிடும் என்று எந்த விஷயத்திலும், உலகியல் விஷயத்திலும் இருக்க முடியாது. ஞானத்திலும் இருக்க முடியாது. அது விதியால் உந்தப்படுகிறான். உலக விஷயமானாலும் சரி, ஞானமானாலும் சரி, விதி இவனை உந்தித் தள்ளுகிறது. விதி இவனுடைய மதியிலிருந்து வேலை செய்கிறது. ஆனால் நான் முன்பு பல பதிவுகளிலே கூறியது போல, இந்த மனித முயற்சி என்பது மனித சுதந்திரத்திற்கு உள்ளாக இவன் செய்ய வேண்டியது இவனுடைய கடமையாக இருக்கிறது. அதிலே இது போன்ற உரைகளில் வருகிற பல விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தலைப்பிற்கான சிறிய விஷயங்கள் இருந்தாலும், அறிவைத் தூண்டுகிறத, பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிற பல விடைகள் இந்த உரையிலே உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் எங்கும் பரந்திருக்கிறார். இறைவன் இல்லாத இடமே இல்லை. ஆனாலும் புற வழிபாடு, அக வழிபாடு என்று 2 வந்தது. ஆரம்ப காலங்களிலே ஆலயங்கள் வரும் முன்பாகவே இந்த வழிபாடுகள் இருந்தது என்பது நம்முடைய ஞானிகளுடைய கூற்று. யுகங்கள், காலங்கள் பல கடந்து கொண்டே போயிருக்கிறது. மனித மனம் என்ன நினைக்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே வைத்துக்கொண்டு ஒரு 4000, 5000 ஆண்டுகளை மட்டும் மையப்படுத்தி, அதிலிருந்து இந்த வளர்ச்சிகள் எல்லாம் வந்தது என்று கணக்கிட்டு பார்ப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. காரணம் என்ன என்றால், மனித மனம் அந்த எல்லை வரை தான் செல்லுகிறது. அதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று நினைப்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. இறைவனுடைய நிர்வாகத்தை தெரிந்தவர்கள், நம்முடைய ஞானிகளுடைய பல சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவர்கள், இந்த காலம் என்ற வினோத சக்தியை, அதனுடைய நுட்பத்தை மிக நன்றாக அறிய முடிகிறது. திருமூலர் பெருமான் கூறுகின்ற போது, இந்த உலகம் பிரளய காலம் என்று ஒன்று வரும் என்பதை அனைவரும் கூறியிருக்கிறார்கள். அது ஊழிக்காலம் என்றும் கூறுவார்கள். பிரளய காலம், ஜலப்பிரளயம் என்று கூறுவார்கள். அல்லது மகா பிரளயம் என்று கூறுவார்கள். அது எப்படி என்றால், அனைத்தையும் அழித்து விடுவது என்பது ஒரு நிலை. அது இந்த பூமியை மட்டும் அவர் கூறவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்றே கூற முடியும். மிகப்பெரிய ஒரு நுட்பம். இந்த உலகம் என்பது ஆகாய வழியிலே ஒரு அந்த விண்வெளி சாஸ்திரங்களை, அறிவியலை கற்றவர்களுக்கு நன்றாக தெரியும். இது ஒரு கடுகுக்கும் குறைவான அளவுதான் இந்த நாம் வசிக்கிற பூமி. இதைக் காட்டிலும் பிரம்மாண்டமான விஷயங்கள், உலகங்கள் எல்லாம் இந்த விண்வெளியில் இருக்கிறது. நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் சூரியனைக் காட்டிலும் பல மடங்கு அதிகமானது என்றெல்லாம் கூறப்படுகிறது. இந்த வான்வெளியில் இருக்கிற அண்டங்கள் அனைத்தையுமே அளிக்கிறார் இறைவன் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். அவர் அந்த காலங்கள் வரையிலும் ஒளிக்காலத்திலும் அவர் இருக்கிறார். அவர் ஆன்ம சைதன்யமான நிலையில் இருந்தால், இது திரைப்படத்தில் ஓடுகிற காட்சி. காண்பவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். காட்சிகள் மாற்றப்படுகிறது. ஒரே திரையரங்கத்தில் திரையரங்கம் ஒன்றுதான், திரை ஒன்றுதான். அங்கு உள்ளே இருக்கைகளும் ஒன்றுதான். அது அவ்வப்பொழுது வேறு வேறு திரைப்படம் அதிலே ஓடுகிறது. இந்த காண்பான் என்று சொல்லக்கூடிய நபர், இவர் மாறுவதே இல்லை. காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல இந்த அண்டவெளியிலே உலகங்களெல்லாம் இருப்பது போல் இருக்கும். அதை மீண்டும் இந்த மண்பாண்டம் செய்கிற குயவன், ஒரு மண்ணைத்தான் அவர் ஒரு பலவிதமான மண்கலங்களாக செய்கிறார். அதிலே சரியாக வரவில்லை என்றால் அனைத்தையும் மீண்டும் மண்ணாக்கி விடுவார்.
மண்ணாக்கிவிட்டு வேறு புதிதாக செய்வார். அதுபோல இந்த இறைவன் நினைத்தபடியெல்லாம் இந்த உலகத்தை செய்ய முடிகிறது, அழிக்க முடிகிறது. உற்று வனைவான் அவனே, உலகத்தை பெற்று வனைவான் அவனே என்றும் திருமூலர் பெருமான் கூறுகிறார். இந்த வனைதல் என்பது இந்த மண்பாண்டம் செய்யும்போது செய்யக்கூடிய செயலுக்கு வனைதல் என்று சொல்லுவார்கள். உற்று வனைவான், உற்று கவனித்துத்தான் அவன் இந்த செயல்களை செய்கிறான். உலகத்தை பெற்று வனைவான், இந்த உலகத்திற்கு தந்தையும் தாயுமாக இருந்து இந்த உலகத்தை அவர் சிருஷ்டி செய்கிறார் என்ற அடிப்படையில் கூறுவார். இவ்வாறு செய்து கொண்டிருக்கும்போது கால சூழ்நிலையை அறிந்து இந்த அனைத்தையும் அழித்து விடுகிறார். அப்போது இந்த மகா ஞானிகளெல்லாம் இந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற அனைவரும் பந்தங்களிலிருந்து விடுபட்ட முக்தர்கள், அவர்களை ஜீவன் முக்தர்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் இந்த திரைப்படம் மாறி வருவதை பார்ப்பது போல இந்த ஊழிக்கால பேரழிவுகளையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படி கூறும்போது அவர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த உலகத்தை மட்டும் அழிக்கவில்லை. உலை தந்த மெல்லெறி போலும் மலை தந்த மாநிலம் தான் வந்ததுவே என்று அவர் கூறுவார். ஒரு பெரிய ஒரு அண்டா என்று கூறுவார்கள். பெரிய பாத்திரத்தை பித்தளை அண்டா என்று கூறுவது வழக்கம். அதில் ஒரு 2 மூட்டை நெல் அரிசியை போட முடியும். 2 மூட்டை அரிசி என்றால் அந்த தண்ணீரில் கொதித்து வரும்போது அதில் எத்தனை அரிசி இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். தண்ணி கொதிக்கும்போது அந்த அரிசிகளெல்லாம் அப்படியே சுழன்று கீழே இருப்பது மேலே, மேலே இருப்பது கீழே, பக்கவாட்டிலே என்று ஒவ்வொரு அரிசியும் சுற்றி சுழன்று கொண்டிருக்கும். இதை அவர் உதாரணமாகச் சொல்லுகிறார். இந்த பேரழிவு காலத்திலே உலை தந்த மெல்லெறி போலும் மலை தந்த மலை போன்ற ஒவ்வொன்றும் மலையளவு உள்ள இந்த மாநிலங்கள் வெந்ததுவே, வெந்து அழிந்தது என்று கூறுகிறார். இது புறத்தே காண்கின்ற உலகத்தை மாற்றி அமைத்தல். இந்த அகத்தே உள்ள பல உலகங்கள், வான்வெளியில் உள்ளதெல்லாம் அகத்தில் இருக்கிறது. அதைத்தான் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் இருக்கிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அது இந்த உடம்பில் உள்ளே பல விஷயங்களையும் அவர்கள் ஞானிகள் கூறியிருப்பார்கள். உதாரணமாகச் சொல்லப்போவது என்றால், முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று விநாயகப் பெருமானை அருணகிரிநாதர் பாடுகிறார். இந்த முப்புறத்தை எரித்தார் சிவபெருமான் என்பது சிவபுராணத்தில் வருகிற செய்தி. இந்த முப்புறம் என்பது ஒரு அசுரனுடைய கோட்டை. தங்கத்திலே, வெள்ளியிலே, இரும்பிலே 3 கோட்டைகளை கட்டி வைத்திருந்தான். அவன் மிகுந்த அராஜகங்கள் செய்து கொண்டிருந்தான். அவனை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையில் அவன் இருந்தான். ஒரு எல்லை வரையில் பலரும் முயற்சி செய்து பார்த்துவிட்டு இறுதியாக சிவபெருமானிடம் கூறினார்கள். சிவபெருமான் ஒன்றுமே செய்யவில்லை. வந்தார், சிரித்தார். சிரித்தவுடன் அந்த முப்புரங்களும் எரிந்தது என்று சிவபுராணம் கூறுகிறது. இதை திருமூலர் பெருமான் வேறு ஒரு வடிவிலே நமக்கு கூறுகிறார். அப்பனை நந்தியை முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம். அப்புறம் செற்றமை யார் அறிவாரே என்று ஒரு பாடல் வருகிறது. அப்பணி செஞ்சடை ஆதிப்பிரானை முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள். அப்பு என்பது தண்ணீரை குறிக்கும். கங்கையை சடையிலே அப்பணி செஞ்சடை ஆதிப்பிரான். அவர் செம்மை நிறமான சடையை வைத்திருக்கிறார். அவர் ஆதிப்பிரானாக இருக்கிறார். அப்பு அணி செஞ்சடை ஆதிப்பிரானை
3 புறங்களையும் அவர் எரித்து விட்டார் என்று, புறத்தே எரித்தார் என்று அந்த ஞானம் மூடிப்போனவர்கள், அதைத்தான் மூடர்கள் என்று கூறுவார்கள். இருப்பது ஞானம், ஞானத்தை அஞ்ஞானம் மறைக்கிறது, மூடுகிறது. ஆகவே மூடர்கள் என்று கூறினார்கள். அவர் ஒரு வெளியே இருக்கிற அந்த 3 கோட்டைகளை எரித்தார் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் முப்புறமாவது மும்மல காரியம். இந்த ஞான சாஸ்திரங்களிலே 3 மலங்கள், 3 மலத்தின் அந்த வேரை அறுக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இந்த 3 மலங்களையும் அழிக்கிற செயல்தான் 3 மலங்கள், 3 குணங்கள் என்று இந்த 3க்கு பல விஷயங்கள் இருக்கிறது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று கூறுவார்கள். அதுபோல ஆணவமலம், ஆணவம், கன்மம், மாயை என்று மும்மலங்களை கூறுவார்கள். இவையெல்லாம் மனிதனை தன்னை உணர விடாமல் செய்கிற சக்திகள். ஒரு ஞானம் முயன்று வருகிற ஜீவனுக்கு இந்த மும்மலங்களும் தடையாக இருக்கிறது. முக்குணங்களையும் அவர்கள் வெல்ல வேண்டும். அதனால் சிவபெருமான் அங்கே உதயமாகி அந்த மும்மலங்களையும் அகற்றுகிறார். அந்த 3 குணங்களையும் அகற்றுகிறார். அந்த 3 குணங்களில் சத்துவகுணம் என்பது தங்கத்திற்கு சமமானது என்றாலும் அது ஒரு தங்க விலங்கு என்று வைத்துக் கொள்ளலாம். ரஜோகுணம் என்பது வெள்ளி என்ற நிலையில் அதை வைத்துக் கொள்ளலாம். அதுவும் ஒரு விலங்கு. தமோகுணம் என்பது இரும்பு விலங்கு. சாமானியத்தில் அதை உடைக்க முடியாது. எப்படி இருந்தாலும் இந்த 3 விலங்குகளையும் உடைத்துத்தான் ஆக வேண்டும். அதனால்தான் முப்புறம் எரி செய்த என்று இந்த 3 நிலைகளையும் ஒரு ஞானவானுக்கு இறைவன் எரித்து உதவுகிறார். அதனால்தான் முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம். அது நீங்கள் வெளியே ஒரு கோட்டை என்று நினைத்து கொள்ள வேண்டாம். மனிதனுக்குள்ளே இருந்து கொண்டு அவனுடைய ஞான முன்னேற்றத்தை தடை செய்கிற இந்த 3 குற்றங்களையும் அவர் அகற்றி அவனுக்கு அருள் செய்கிறார். அப்புறம் செற்றமை யார் அறிவாரே? இந்த ரகசியத்தை வெற்றி கொண்டு இந்த புறங்களை அழித்த ரகசியத்தை யாரால் அறிய முடியும் என்று கூறுகிறார். இதுபோலத்தான் பல ஞானிகளும் 2 விதத்திலே சொல்லி வைத்திருப்பார்கள். அக வழிபாட்டுக்கு என்று ஒன்றும், புற வழிபாட்டுக்கு என்று ஒன்றும் இருக்கும். அதனால் இந்த அக வழிபாடு குறைந்ததா என்றால் இல்லை. இறைவன் இந்த புற வழிபாடு குறைந்ததா என்றால் இல்லை. அகத்திலே சிறப்பாக இருக்கிறார். அதே இறைவன் புறத்திலே வேண்டிய அளவு இருக்கிறார். அகத்தில் எல்லையிலாதானே நின்பரும் சீர் என்று எல்லையில்லாத நிலையில் அகத்திலே உணரப்படுகின்ற அந்த இறை ஆற்றல் புறத்தே வரும்போது மனித தேவைக்காக தன்னுடைய ஆற்றலை கூட்டியும் குறைத்தும் பல நிலைகளில் விளையாடுகிறது. அதுதான் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். காக்கிறார், படைக்கிறார், ஒளிந்து விளையாடுகிறார். இந்த ஒளிந்து விளையாடுகிற விளையாட்டை முதலில் அன்றும் இன்றும் வைத்து கொண்டிருப்பவர் இந்த இறைவன். கறந்து விளையாடுதல் என்றால் மறைந்து விளையாடுதல். அது அவருக்கு ஒரு விளையாட்டு. எல்லாவற்றையும் ஆக்கி வைத்திருக்கிறார். தன்னுடைய குழந்தைகள் எப்படி விளையாடுகிறது என்பதை மறைந்திருந்து கவனித்து கொண்டே இருக்கிறார். அதில் எப்பொழுது இந்த குழந்தைகள் இறைவனை நாடுகிறதோ, தேடுகிறதோ, அதனுடைய தேட்டத்தை பொறுத்து இவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக. அதனால்தான் இதில் எண்ணற்ற பேதங்கள் வருகிறது. இப்போது இன்று நாம் என்ன பேச வேண்டிய தலைப்பு? இவையெல்லாம் ஆரம்பத்தில் சொன்ன அனைத்து விஷயங்களுமே பயன் தரத்தக்கதே தவிர பயனற்ற செய்திகள் எதுவுமே இதில் இல்லை. இது நிச்சயமாக ஒவ்வொருவரும் இந்த ஞானப்பாதையில் வருபவர்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்முடைய ஞானிகள் சொன்ன விஷயங்கள்தான்
மறைந்து போய் கிடக்கிறது, தூர்ந்து போய் கிடக்கிறது. அந்த மறைப்பையும், தூர்ப்பையும் அகற்ற வேண்டும். என்னால் முடிந்த அளவு அதை செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவன் எனக்கு இட்ட கட்டளை. அதற்காகத்தான் அதில் உள்ள பலவிதமான தூசு தும்புகளை அகற்றி, அதில் என்ன இருக்கிறது என்பதை என்னால் முடிந்த அளவு நான் விளக்குகிறேன். இப்போது புறக்கடவுளிலே சக்தி இருக்கிறதா என்பதுதான் இன்றைய ஒரு தலைப்பு. இதில் நடந்த பல உண்மை சம்பவங்களை கூறினால்தான் அது ஏற்புடையதாக இருக்கும். புறத்தே ஆலயம் என்று வைத்தால், அந்த ஆலயத்திலே இறை ஆற்றல் குடிகொள்ளுகிறது. எங்கும் இருக்கிறது. அதற்கென்று ஒன்றை வைத்தவுடன் அதிலே தன்னுடைய சக்தியை அதிகமாக வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் அதற்கு பல ஆலயங்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு ஒழுங்கு நிலை அதில் இருக்கிறது. கிராமப்புற ஆலயங்களிலும் அதே இறையாற்றல் இருக்கிறது. அதற்கு எந்த ஒழுங்குமுறைகளும் இல்லை. இது குலதெய்வம் என்று இன்று பலரும் அதை கூறுகிறார்கள். மிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார்கள். நான் என்னுடைய நூலிலே குலதெய்வம் என்பது எது என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் ஒரு புத்தகத்தில் ஒரு அத்தியாயத்தில் எழுதியிருந்தேன். குலதெய்வம் என்பது இவர்களுடைய குலத்திலே ஒரு மூத்தவர். அது ஏதோ ஒரு வகையில் இவருக்கு உறவினராக இருப்பார். அதுதான் குலதெய்வம். அந்த மூத்தவர் உறவிலே இருக்கிற மானிடப் பிறவி என்று வந்த பிறகு, யார் வந்திருப்பார்? எவரோ ஒரு பாட்டனார் ஒரு 5 தலைமுறைக்கு முந்தியவர் பாட்டனோ, பூட்டனோ அதற்கு மேல் என்னென்ன உறவு இருக்கிறதோ, அதை வைத்துக் கொள்ளலாம். அப்போது இவர்களை நினைத்தால், இவர்களுடைய அருள் இருந்தால்தான் பிழைக்க முடியும் என்பது அது தெரிந்துதான் அந்த வழிபாட்டை வைத்தார்கள். ஆனால் ஆண்டுக்கு 1 முறை, 2 முறை முக்கிய நிகழ்வுகளுக்கு மட்டும் அதை செய்வார்கள். அது எங்கே அமையப்பெற்றிருக்கிறது என்றால், பெரும்பாலும் மயானங்களில் தான் அமையப்பெற்றிருக்கும். குளக்கரைகளிலே ஊருக்கு வெளியே அமைந்திருக்கும். காரணம் என்ன என்றால், அவர்களை இறந்து போனவர்களை அங்குதான் புதைப்பதோ, எரிப்பதோ வழக்கமாக இருந்தது. அது நடுகல் என்றுதான் அது ஆரம்பத்தில் இருந்தது. ஒரு கல்லை நட்டு வைப்பார்கள். அதன் பிறகு சுண்ணாம்பு சுதை என்று அது ஒரு பீடம் என்று கட்டி வைப்பார்கள். இதுதான் குலதெய்வம் என்று இருந்தது. அந்த குலத்திலே மூத்த ஒரு வாழ்ந்தவர் தான். அந்த வாழ்ந்தவர் ஒரு சிறந்த நிலையில் இருந்திருப்பார். அன்று இணக்கமான சமுதாய நிலையிலே அவர் ஒரு வைத்தியத்திலோ, ஜோதிடத்திலோ அல்லது வேறு வழிகளிலோ அவர் அந்த சமூகத்திற்கு மிக உதவிகரமாக இருந்திருப்பார். வேறு சில ஆலோசனைகள் சொல்வது, வர்ம கலைகளிலே சிறந்தவராக இருப்பது, போர்க்கலைகளிலே சிறந்தவராக இருப்பது. அவர் குலம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் இந்த சமுதாயத்திற்கு, மக்களுக்கு பயன்படும் விதமாக அந்த குலத்திலே யாரோ ஒரு சில நபர்கள் இருந்திருப்பார்கள். ஆன்மீகத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அமரராகி விட்ட பிறகு, இவர்களுக்கு நடுகல் அந்த காலங்களிலே நடுகல் பலருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. பொது காரியத்திற்காக உயிரை கொடுத்த வீரர்களுக்கு நடுகல் வைத்து வழிபாடு செய்தல் என்பது நம்முடைய வரலாற்றில் அன்றும் இன்றும் காணப்படுகிறது. ஊரிலே பஞ்சம் இருக்கிறது, பலி கொடுத்து கொள்ளுதல் என்ற ஒரு வழக்கமும் முந்திய காலங்களில் உண்டு. அவ்வாறு இந்த நாட்டிற்காக பலியை கொடுத்து கொண்டவர்களையும் நடுகல் வைத்து வணங்கி மரியாதை செய்வது அன்று தொட்டு உள்ள வழக்கம். அது தவிர அந்த அரசர்களுக்குள் அடிக்கடி போர் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. இந்த போருக்கு களபலி என்று கொடுப்பார்கள். இது மகாபாரதத்தில் அதை அனைவரும் தெரிந்திருப்பார்கள். இன்றும் பல வேளைகளுக்கு களபலிகளெல்லாம் வேறு விதங்களிலே கொடுக்கப்படுவதாக சிலர் ஆய்வு செய்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு வேலைகளுக்கு இயற்கையாகவே அது பலியை வாங்கி விடுகிறது. ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை கட்டுகிறார்கள், அணைக்கட்டுகளை கட்டுகிறார்கள் என்றால், அது எப்படியோ 1, 2 நபர்கள் அதில் பலியாகிறார்கள். அதுபோல இந்த களபலி கொடுத்தல் என்பதற்காகவும் தானே முன்வரக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு தன் உயிரை நீத்தவர்களுக்கும் இந்த நடுகல் வழிபாடு என்று வந்திருக்கிறது.
அதனால் இதில் பல பிரிவுகள், பல ஆய்வு செய்யக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. எப்படி இதை கூட்டி கழித்து பார்த்தாலும் நம்முடைய முன்னோர்கள் உறவினராக இருக்கலாம், அல்லது நாட்டிற்காக சேவை செய்தவராக இருக்கலாம். அவருக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் தான் இந்த குலதெய்வ வழிபாடு. இதை நான் நூலிலே விவரமாக எழுதியிருந்தேன். இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்வதற்கு முன்னால் மனிதன் கடைப்பிடிக்க வேண்டியது பெற்ற தாயையும், தந்தையையும் வணங்குவது. இவர்களுக்கு முந்தியவர்கள்தான் குலதெய்வமாக இருக்கிறார்கள். இவர்களை பட்டினி போட்டுவிட்டு, இவர்களை புறக்கணித்துவிட்டு, நான் குலதெய்வத்தை வணங்குகிறேன். குலதெய்வத்திற்கு பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்கிறேன். தவறாமல் பங்குனி உத்திரம், மாசி படைப்பு போகிறேன் என்பதெல்லாம் எந்த அளவிலும் இவருக்கு பயன் தராது. இந்த தாய், தந்தை தான் முன்னோர்களாக இருக்கிறார்கள். இவர்களை கண்முன்னால் இருக்கிற இவர்களை மதிக்க முடியாத ஒரு மனிதன், குலதெய்வத்தின் அருளை நிச்சயம் பெற முடியாது. தெய்வங்களை எல்லாம் ஏமாற்றுவது என்பது இவர்கள் போடுகின்ற படையலுக்கும், சர்க்கரை பொங்கலுக்கும், சுண்டலுக்கும் எல்லாம் இறைவன் ஏமாந்து விடக்கூடியவர் அல்ல. இறைவன் இவற்றையெல்லாம் மீண்டும் இவனே உண்ணுவதற்குத்தான் வழிவகுத்திருக்கிறார். அதனுடைய அந்த மனம் முதலியவற்றை அவர் ஏற்றுக்கொண்டு அதை மேலும் மெருகேற்றுகிறார் என்று கூறுவார்கள். அதில் உண்மை இருக்கிறது. நம் வீட்டிலே ஒரு சர்க்கரை பொங்கல் படைத்தால் அதிலே பெரிய ருசி இருக்காது. இருக்கலாம், ஓரளவு இருக்கும். ஆனால் அதையே ஒரு ஆலயத்தில் செய்து, அது எந்த அக்கறையும் இல்லாமல் அவரால் முடிந்த அளவு அதை செய்த போதிலும் கூட, அந்த இறைவனுக்கு நிவேதனமாக படைக்கப்பட்ட அந்த பிரசாதங்கள் பார்த்தால் நிச்சயமாக அது வீட்டிலே தயாரிப்பதை விட சுவையாக இருக்கும். அந்த இறைவன் அதனுடைய சுவையை அதிகப்படுத்துகிறார். இப்படி இறைவன் பல வேலைகளை செய்கிறார். இதில் இறைவன் என்ற மாபெரும் ஆற்றல், பெருந்தெய்வம் என்பவையெல்லாம் அது ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த குலதெய்வம் என்பதெல்லாம் தெய்வ நிர்வாக ரகசியங்கள் என்று நான் எழுதிய அந்த புத்தகங்களிலே இவையெல்லாம் ஒரு ஒரு கிராம நிர்வாகிகள் என்ற அமைப்பிலே இருப்பார்கள். பல அடுக்குகளை இறைவன் நிர்வாகத்திற்கு வைத்திருக்கிறார். பொதுவாக தெய்வம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டாலும் அதனுடைய ஆற்றல் அளவீடுகள், வேறுபாடுகள் இருக்கிறது. அதுதான் நம்முடைய சமயத்தில் பல தெய்வங்கள், பலவிதமான சக்திகள் படைத்தது. இவற்றையெல்லாம் கேள்வி கேட்பார்கள். என்னய்யா சாமி, இங்க ஒரு சாமி, அங்க ஒரு சாமி, ஏகப்பட்ட சாமிகள். இது என்ன கணக்கு வழக்கே இல்லையா? என்று கேட்பவர்கள் அன்று தொட்டு இன்று வரையிலும் இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு விடை கூறத்தக்க மனிதர்கள் தான் மிக மிக குறைந்து போனார்கள். ஒரு நிர்வாகம் என்று, அரசாங்கம் என்று இருந்தால் ராஜா மட்டும் போதாதா? எதற்குய்யா இத்தனை டிபார்ட்மெண்ட், இத்தனை ஊழியர்கள், இவ்வளவு இலாக்காக்கள் என்று கேட்பது போலதான் இது இருக்கிறது. இறைவனுடைய நிர்வாகத்தை பார்த்துத்தான் மனிதர்கள் நிர்வாகம் பண்ணுகிறார்கள் என்பது ஓரளவு ஆழ்ந்து சென்றால் இதை நாம் உணர முடியும். இந்த மனிதனுடைய நிர்வாகத்திற்கு மறைமுகமான அடிப்படை இறை நிர்வாகம்தான். அந்த இறை நிர்வாகம் பலரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் இந்த குழப்பங்கள் ஏற்படுகிறது. கிராம நிர்வாக அதிகாரி என்று பின்னால் வந்தது. அந்த கிராமத்திற்கு கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு கணக்கு பிள்ளை என்று இருப்பார். அவர்தான் அந்த நிலங்கள், மற்ற விஷயங்களை எல்லாம் மனதிலே வைத்திருப்பார், ஏட்டிலே எழுதி வைத்திருப்பார். ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு வில்லேஜ் முன்சிஃப் என்று ஒரு பதவியை ஏற்படுத்தி, அவருக்கு ஒரு நீதித்துறை அதிகாரத்தை வழங்கி, ஊருக்குள்ளே ஒரு பெரிய மனிதர்களை முன்சிஃப் என்று ஆக்கிவிடுவார்கள். ஆக்கிவிட்டு லேசாக அவர்களுக்கு இந்த சட்ட திட்டங்களை சொல்லி, அவர் ஒரு உள்ளூரில் நடக்கிற சின்ன சின்ன குற்றங்களை விசாரித்து, ஒரு குறைந்தபட்சம் 3 மாதம் வரை அவர் தண்டனை வழங்கும் அதிகாரங்களும் ஆங்கிலேயர்கள் கொடுத்திருந்தார்கள். அதற்கு முன்னால் பஞ்சாயத்தே முடிவாக இருந்தது. அந்த பஞ்சாயத்து முடிவு பெரும்பாலும் அதை மீற முடியாது. அதற்கு பிறகும் அதில் கட்டுப்படவில்லை என்றால் அது மன்னரிடம் போகும். இப்படியெல்லாம் பல அடுக்குகள் இருந்தது. அதுபோல நிர்வாக வசதி என்று வரும்போது பலவிதமான அதிகாரங்கள்
பெற்றவர்களை எப்படி மனிதர்கள் வைத்திருக்கிறார்களோ, அதுபோல்தான் இறைவனும் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய அதிகாரிக்கு ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் விண்ணப்பம் செய்ய வேண்டுமென்றால், இவர் பணிபுரிகின்ற அந்த உடனடியான இவருக்கு மேலே இருப்பவர் இம்மீடியட் சுப்பீரியர் என்று சொல்வார்கள். அவரிடம் தான் இவர் கொடுக்க வேண்டும். அவர் அதை பரிந்துரை செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர் அவருக்கு மேலதிகாரிக்கு அனுப்பி அந்த டிரான்ஸ்ஃபர் போடக்கூடிய அந்த உயர் நிலையில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரிக்கு போய் அது அந்த முறைப்படி வரும். அது சீனியாரிட்டி என்று வைத்திருப்பார்கள். இவருக்கு முன்பு யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து அந்த டிரான்ஸ்ஃபர் போடுவது இந்த அரசாங்க நடைமுறை. அதிலும் விதிவிலக்குகளாக கொடுப்பது என்பதெல்லாம் இருக்கிறது. அந்த அதிகாரியினுடைய உள்ளத்தை பொறுத்து, இந்த ஊழியருடைய நிலை, சூழ்நிலையை பொறுத்தெல்லாம் அந்த சீனியாரிட்டியை ஓவர்லப் செய்து கூட கொடுப்பதற்கெல்லாம் வழி இருக்கிறது. இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த இறை நிர்வாகம். இவ்வாறு தான் செயல்படுகிறது. அந்த கீழ்நிலை அதிகாரியிடமிருந்து வராத விண்ணப்பங்களை அந்த உயர் அதிகாரி ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவர் உயர் அதிகாரிக்கு அட்வான்ஸ் காப்பி என்று ஒன்று போடுகிற வழக்கமும் உண்டு. ஆனால் அட்வான்ஸ் காப்பிக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்காது. கீழே இருந்து முறைப்படி த்ரூ ப்ராப்பர் சேனல் என்று கூறுவார்கள். அவ்வாறு போனால்தான் அது பரிசீலிக்கப்படுகிறது. அதைப் போலத்தான் இந்த குலதெய்வம் இவனுக்கு அங்கீகரிக்க வேண்டும். பெருந்தெய்வங்களுடைய அருளை இவன் பெறுவதற்கு முன்பாக இவனுடைய செயல்களை இவனுக்கு இரத்த உறவு முறையிலே வந்த அந்த குலதெய்வம் என்று சொல்பவர்கள் இவனுக்கு அந்த பரிந்துரையை செய்ய வேண்டும். அந்த குலதெய்வம் என்பது ஒரு அந்தஸ்து. இது சுமார் ஒரு 1000 ஆண்டுகள் மானிட கணக்கிலே அவர்கள் ஒரே நபர் இருக்க முடியும். அதன் பிறகு அதில் சிறந்த அந்த எமினன்ட் பர்சன் என்று யாரேனும் இருந்தால் அவர்கள் அந்த பதவிக்கு போய்விடுவார்கள். இவற்றையெல்லாம் நாம் சாமானியர்கள் அறிய முடியாது. அதில் நுட்பமான பார்வை உடையவர்கள் என்றோ இறந்து போனவர் அவர்தான் இருந்து கொண்டே இருக்கிறார் என்பதை யாரும் நிர்ணயித்து சொல்ல முடியாது. 15 தலைமுறைக்கு முன்னால் ஒருவர் இறந்திருப்பார். அவர் குலதெய்வமாக இருப்பார். இன்றைக்கும் அவர் மறுபிறவி எடுக்காமல் குலதெய்வம் என்ற நிலையிலே இருக்கிறாரா? அவருக்கு பதவி உயர்வு வந்துவிடும். குலதெய்வம் என்பது ஒரு டெம்பரரி ஸ்டேட்டஸ். அதற்கு பிறகு அவர் அப்கிரேட் ஆவார். அதனால் அந்த போஸ்ட்டுக்கு வேறேனும் ஒருவர் வர வேண்டும். இப்படியெல்லாம் இதை தர்க்க ரீதியாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அது எல்லாவற்றையும் தர்க்க ரீதியாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அதை பகுத்து பார்த்து அறிகின்ற அந்த வேலை நின்று போனது. அதை சொல்வதற்கு ஆள் இல்லை. அதை அப்படியே நம்பிக்கொண்டு ஏதோ அவரும் செய்தார் நானும் செய்கிறேன் என்ற கணக்கில் தான் இன்று போய்க் கொண்டிருக்கிறது. அப்போது அதில் வேறு ஒரு நபர் இருக்கிறார். வந்து விடுவார். அது யார் வந்தார்? இவருடைய குடும்பத்திலே தான் குலதெய்வம். இந்த குடும்பத்து நபர் தான் இருந்தார். அவர் மேல் பதவியை பெற்று மேல்நிலைக்கு சென்று விட்டார் என்றால், அந்த இடத்தில் இவர் குடும்பத்திலே இவருக்கே தெரியாது. முந்தைய 2 தலைமுறைக்கு மேல் அறிந்திருப்பது கஷ்டம். அல்லது அதிகபட்சம் 3 தலைமுறை தெரிந்திருப்பார்கள். அதிலே யார் பிறப்பெடுக்காமல் இருக்கிறார்? அடுத்த அந்த வேக்கன்சி யாரால் அது நிரப்பப்படுகிறது? என்பதெல்லாம் ரகசியம். எப்படி இருந்தாலும் இவர்கள் மனிதனை விட ஒரு நடுநிலை பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு அந்த பார்ஷியாலிட்டி என்பது பேதாபேதங்கள் எல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட நபர்களுக்குத்தான் அந்த குலதெய்வ அந்தஸ்து வழங்கப்படுகிறது. அப்போது அவர்கள் எதை பார்க்கிறார்கள்? இவன் பெற்ற தாய் தந்தையை மதிக்கிறானா? உடன் பிறந்த சகோதர சகோதரியிடம் இவன் நேர்மையாக நடக்கிறானா? இந்த பங்காளிகளுக்குள் துரோகம் செய்வது, சண்டையிடுவது, மிகப்பெரிய சூதுவாதுகள் செய்வது, வழக்கு மன்றத்திற்கு போவது, வெட்டுக்குத்து என்று போவதெல்லாம் இருக்கிறது. இந்த செயல்களை எல்லாம் செய்வார்கள். ஆனால் குலதெய்வத்திற்கு நான் ஒழுங்காக செல்கிறேன். 5 நபர் இருக்கிறார் என்றால், இந்த 5 பேரும் ஒரு நிலத்திற்கோ, வீட்டிற்கோ, சொத்திற்கோ சண்டை போட்டு நீதிமன்றத்திற்கு அலைந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த 5 பேரும் குலதெய்வம் கோயிலுக்கு
மாசி மாசம் சென்றேன், பங்குனி மாதம் போய் பொங்கல் வைத்தேன் என்று சொல்லுவார்கள். இவர்களுடைய தாய் தந்தையை யார் பார்ப்பது என்று மாதத்திற்கு ஒரு நாள் இவர்கள் தங்களுடைய பொறுப்பில் வைத்திருப்பார்கள். சில இடங்களிலெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நாள் முடிந்தது இரவு 10 மணி என்றால் அடுத்த நபர், அடுத்த சகோதரர் வீட்டுக்கு அந்த 10 மணிக்கு அந்த வயதான தந்தையை அனுப்பிவிடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நடந்திருக்கிறது. அவர் சரியாக பார்ப்பார். அந்த மணி வந்தவுடன் அந்த அடுத்த எல்லாம் வரிசையாக இருப்பார்கள். அதுவாது பரவாயில்லை என்று நினைக்கின்ற நிலையில் இன்று அந்த முதியோர் இல்லங்கள் வந்துவிட்டது. அங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதை நாம் குறை என்றும் கூற முடியவில்லை. வீட்டிலே இருந்து பார்ப்பதற்கு வசதி இல்லை. ஆகவே அங்கேயேனும் பொருளை செலவழித்து பார்க்கிறார்கள். இப்படி இந்த தாய் தந்தையர்களை பசிக்க விட்டு, அவர்களை தவிக்க விட்டு, இவன் எந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போனாலும் எந்த பயனும் இல்லை என்று நான் அந்த கட்டுரையிலே எழுதியிருந்தேன். அதைத்தான் இப்பொழுதும் கூறுகிறேன். இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு நேர்மை மிக மிக முக்கியம். எல்லோரும் கூறுவது குலதெய்வத்தை கும்பிடு, குலதெய்வத்தை கும்பிடு என்று இது பலகாலமாக, ஒரு சமீப காலமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் உண்மை இருக்கிறது. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதனுடைய மூல வேர் எது? உன்னுடைய தகுதி, உன்னுடைய நேர்மை. இந்த இல்லற வாழ்விலே வந்துவிட்ட நீ தந்தை தாய்க்கு என்ன ஒரு கடமையை செய்தாய்? அவர்களுக்கு என்ன பணிவிடையை செய்தாய்? உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார்களுக்கு ஒன்று உதவி செய் அல்லது உபத்திரவம் இல்லாமல் இரு. உடன் பிறந்தவர்களுக்கு இந்த சொத்து சுகங்களுக்காக சண்டை என்று போட்டுக்கொண்டு அதில் பல துன்பங்களை அடையாமல் விட்டு கொடுத்து சென்றுவிடு என்ற குணங்களையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் குலதெய்வத்தை மனதில் நினைத்தாலும் கூட அந்த குலதெய்வம் அவனுக்கு வந்து உதவி செய்யும், அருள் செய்யும். செய்வது பூராம் சட்டத்திற்கு விரோதமான செயலை செய்துவிட்டு, நான் ஆண்டுக்கு ஒரு முறை எக்கச்சக்கமாக செலவு செய்து நான் குலதெய்வத்தை வணங்கிவிட்டேன் என்றால் இது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு வேலை. இந்த குலதெய்வம் என்பதிலே பல விஷயங்களை நான் கூறியிருக்கிறேன். இப்போது நான் ஒரு மனிதன் ஒரு ஊரிலே பிறந்திருக்கிறேன். ஒரு இனம் மொழியிலே இருக்கிறேன். முந்திய பிறவியில் நான் எங்கோ பிறந்திருக்கலாம். ஏதோ ஒரு நாட்டில் பிறந்திருப்பேன். அந்த நாட்டிலே குலதெய்வ வழிபாடே இருக்காது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது எனக்கு என்ன குலதெய்வம்? அதை நான் அறுதியிட்டு கூற முடியாது. இதே பாரத நாட்டிலே, வடநாட்டிலெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை என்னால் அறிய முடியவில்லை. அறிந்தவர்கள் அறிந்திருக்கலாம். அங்கும் குலதெய்வ வழிபாடு அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிறதா? அது என்ன ஒரு வடிவில் இருக்கிறது என்பது என்னால் அறிய முடியவில்லை. நான் தமிழ்நாட்டிலே நடக்கிறதவற்றை மட்டும் வைத்து நான் கூறுகிறேன். மற்ற இடங்களில் அப்படி இருந்தால் அதை நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். உலக அளவில் அவர்கள் ஏதோ மூதாதையர்களை கும்பிடுகிறார்கள். அதிலும் பல இனக்குழுக்கள் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை வைத்திருக்கிறார்கள். இதிலே பிறவிகள் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் நம்முடைய சமயத்தினுடைய ஆணிவேர். அவன் அங்குமிங்கும் அங்குமிங்கும் தூக்கி பந்தாடப்படுகிறான். எந்த கருவிலே இறைவன் அடைப்பான் என்பது ஞானிகளே தெரிய முடியாமல் அவர்கள் திண்டாடுகிறார்கள். நெருப்பான மேனியர் செங்காட்டில் இருப்பார். திருவுள்ளம் எப்படியோ இன்னும் என்னை அன்னை கருப்பாசைய கொளிக்கே தருமோ கண்ணன் காணறிய திருப்பாதமே தருமோ தெரியாது சிவன் செயலே என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிலேன் என்றும் அவர்கள் எந்த பிறவி போனால் எந்த பிறவி வரும், என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை என்று முற்றிலும் உணர்ந்த ஞானிகள் கூறுகிறார்கள். இவ்வாறெல்லாம் இருக்கும்போது முந்திய பிறவியிலே இவனுடைய குலதெய்வம் எது? இனி இவன் ஒரு பிறவியில் போய் ஒரு பிறந்து விட்டால் அந்த குலதெய்வம் வேறாக இருக்கலாம். இதே நாட்டிலே பிறப்பதாக வைத்து கொண்டாலும் அது வேறு ஒரு குலதெய்வமாக இருக்கலாம். ஆக இவையெல்லாம் ஒரு நெட்வொர்க் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நெட்வொர்க்கிலே என்ன கவனிக்கப்படுகிறது என்றால், இப்போது நாம் தொலைபேசி பேசுகிறோம். ஒரு 5, 6, 10 நெட்வொர்க்குகள் இருக்கிறது. எதிலிருந்து வேண்டுமானாலும் எதிலும் மாறிக்கொள்ளலாம் என்று சில நிபந்தனைகளோடு வைத்திருக்கிறார்கள்.
ஒரு குறித்த காலம் இருந்த பிறகு அதே எண்ணோடு மாற்றிக்கொண்டு வேறு ஒரு நெட்வொர்க்கிற்கு நீங்கள் சென்று விடலாம். உங்களுக்கு சேவை தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் அதனுடைய ஓனர் வேறு ஒருவராக இருப்பார். இதுபோல் தான் இந்த குலதெய்வம். இதில் பார்க்கப்படுவது என்ன என்றால், அவர்கள் கேட்கின்ற அந்த ரெக்கார்டுகளை, ஆதார் கார்டு, ரெசிடென்சியல் ப்ரூஃப் என்று பல விஷயங்களை கொடுத்து பணத்தை கட்டினால் அது அந்த சேவை தொடர்கிறது. இதைப்போல எங்கு பார்த்தாலும் இவனுடைய உள்ள தகுதி தான் அங்கே உணரப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இதில் பல ரகசியங்கள் எல்லாம் இருக்கிறது. காலம் போய்விடுகிறது. பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே போகலாம். காலத்தின் அருமை கருதி நான் பல விஷயத்தை குறைக்கிறேன். வெகு காலங்களுக்கு முன்பாக ஒரு வெளிநாட்டிலே ஒரு மனிதர் இருந்திருக்கிறார். அவருக்கு ஒரு கனவு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட கோயில் இவையெல்லாம் அவருக்கு கனவு காட்சியாக வருகிறது. மாதத்திற்கு 2, 3 முறை வருகிறது. அந்த இடம் அப்படியே வருகிறது. எந்த மாற்றமும் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கிறது. இவர் இதனால் மிகவும் மனம் குழம்பி போய், இது என்ன ஒரு இம்மி அளவு மாற்றமும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஆலயம், குறிப்பிட்ட ஊர், அதனுடைய பெயர் கூட அவருக்கு சொல்லப்படுகிறது, அந்த கனவிலே. இப்படியெல்லாம் இவருக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போனதால், இது இந்தியாவில் இருக்கிறது என்பதை தன்னுடைய நண்பர்கள் இந்திய பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் அவர் விசாரித்து, ஒரு வழியாக இந்த இடம் இந்தியாவில் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். அதன் பிறகு இந்தியாவில் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று யோசித்து பல நண்பர்களிடம் விசாரித்து, அது தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ற வரையில் கண்டுபிடித்து விட்டார்கள். அதன் பிறகு தமிழ்நாட்டிலே எங்கே இருக்கிறது என்றால், கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிறது. இவர் சொன்ன அந்த அம்சங்களோடு அந்த பெயர் ஒரு குழு கிடைத்திருக்கிறது. அதை வைத்து பார்க்கும்போது கன்னியாகுமரி பக்கம் என்றும், கிட்டத்தட்ட அந்த ஊரை அவர்கள் நெருங்கி விட்டார்கள். 2, 3 ஆண்டுகள் இதற்கு ஆகியிருக்கிறது. அதன் பிறகு அந்த கனவு வருவது அவருக்கு நிற்கவே இல்லை. அதன் பிறகு அவர் அந்த இந்திய நண்பர்கள், இங்கு உள்ளவர்களோட தொடர்பை எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டு இங்கே நேரே வந்து விட்டார். ஒரு வழியாக அதை அவர்கள் நிர்ணயித்து விட்டார்கள். சரியாக வந்து அந்த இடத்தில் பார்க்கின்றபோது, இவர் கனவிலே கண்ட அதே ஊர், அதே இடம், அனைத்தும் அப்படியே இம்மி அளவும் மாறாமல் இருக்கிறது. அந்த கோயில், அந்த பெயர் வரையிலும் அப்படியே சரியாக பொருந்தியிருக்கிறது. இவர் தன்னுடைய முற்பிறவியில் வழிபட்ட இவருக்கு குலதெய்வம் என்று அவருக்கு உணர்த்தப்பட்டது. அங்கிருந்து இங்கு வந்து அவர் தரிசனம் செய்தார் என்பது இது ஒரு நடந்த செய்தி, உண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சம்பவத்தை அருகிருந்து பார்த்த ஒரு பெரியவர் எனக்கு கூறியது. மேலும் இது போன்ற விஷயங்களை பார்க்கலாம். நன்றி.